அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் முதலாவது போட்டியாக RCB மற்றும் KKR அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிளேயிங் பலமானதாக இந்த போட்டியிலே அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் KKR அணியினுடைய தொடக்க வீரர்களாக குயின்டன் டிகாக் மற்றும் அஜிங்க ரஹானே ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களும் கடந்த காலங்களிலே தொடக்க வீரர்களாக களமிறங்கி மிகச்சிறந்த பெறுபேறுகளை வெளிப்படுத்திய வீரர்களாக இருப்பது இந்த இடத்திலே KKR அணியினருக்கு பலமான ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று மறுபக்கம் RCB அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் RCB அணியினுடைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் ஆகிய இரண்டு வீரர்களும் இம்முறை தொடக்க வீரர்களாக களமிறங்குவது அவர்களுக்கு ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி மிகச்சிறந்த பெறுபேறுகளை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் அது RCB அணியினருக்கு ஒரு பலமான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் சிறிய ஒரு இடைவெளியிலே RCB அணியினுடைய தொடக்க வீரர்கள் முன்னிலையில் காணப்பட்டார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக KKR அணி சார்பாக வெங்கடேஷ் ஐயர், நான்காம் இலக்க வீரராக அங்கிட் ரகுவன்ஷி ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவதோடு இந்த இரண்டு வீரர்களும் கடந்த காலங்களிலே KKR அணியினருக்கு மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த இடத்தில் KKR அணியினருக்கு ஒரு சாதகமான ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது. மறுபக்கம் RCB அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மூன்றாம் இலக்க வீரராக அவர்களுடைய அணித்தலைவர் ராஜர் படிட்டார், நான்காம் இலக்க வீரராக ஜிதேஷ் சர்மா ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவதன் அடிப்படையில் இந்த இடத்திலும் என்னை பொறுத்தவரையில் சிறிய ஒரு இடைவெளியிலே RCB அணியினுடைய மூன்றாம் இலக்க மற்றும் நான்காம் இலக்க வீரர்கள் முன்னிலையில் காணப்பட்டார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக KKR அணி சார்பாக ரிங்கு சிங், ஆறாம் இலக்க வீரராக ரமன்தீப் சிங் ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த வீரர்களிலே ரிங்கு சிங் தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுபேறுகளை KKR அணிக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வீரராகவும், ரமன்தீப் சிங் கடந்த காலங்களிலே மிகச்சிறந்த பெறுபேறுகளை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெற்றுக் கொடுத்த வீரராகவும் இருப்பது இந்த இடத்திலே KKR அணிக்கு ஒரு பலம் வாய்ந்த விடயமாக காணப்பட்டது. இருப்பினும் RCB அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஐந்தாம் இலக்க வீரராக லைம் லிவிங்ஸ்டன், ஆறாம் இலக்க வீரராக டிம் டேவிட் என மிகவும் அனுபவம் வாய்ந்த சர்வதேச சகல்துறை வீரர்கள் களமிறக்கப்படுவது RCB அணியினருக்கு ஒரு பலமான ஒரு விடயமாகவும் இந்த இடத்திலே RCB அணியினுடைய இந்த வீரர்கள் பலம் வாய்ந்தவர்களாகவும் அமைந்திருக்கின்றார்கள் என்பது எனது எண்ணம். அதனை அடுத்து ஏழாம் இலக்க வீரராக RCB அணி சார்பாக குருணால் பாண்டியா, எட்டாம் இலக்க வீரராக புவனேஷ்குமார் ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். மிகச்சிறந்த இந்திய வீரர்களாக இவர்கள் தொடர்ச்சியாக IPL சுற்றுப் போட்டிகளிலே பெறுபேறுகளை வெளிப்படுத்துகின்ற வீரர்களாக இருப்பது RCB அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டாலும் KKR அணி சார்பாக ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களும் ஒருமித்ததாகவே இந்த ஏழாம் இலக்க மற்றும் எட்டாம் இலக்க வீரர்களாக களமிறக்கப்படுவது KKR அணிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பொன்றினை கொடுத்திருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் IPL சுற்றுப் போட்டிகள் தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இரண்டு வீரர்களுடைய பெறுபேறுகள் மிகச்சிறந்த முறையில் அமைய பெற்றிருப்பதும் இந்த இரண்டு வீரர்களையும் தொடர்ச்சியாக KKR அணியினர் தக்க வைத்து வருவதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே RCB அணியினுடைய வீரர்கள் பலமானவர்களாக காணப்பட்டாலும் அவர்களை விட போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற வீரர்கள் என்கின்ற முறையில் இந்த ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் ஆகியோருடைய ஆதிக்கம் சிறிய ஒரு இடைவெளியிலே உயர்வான இடத்தில் காணப்பட்டது. அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக KKR அணி சார்பாக வருண் சக்கரவர்த்தி, RCB அணி சார்பாக சுயா சர்மா களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். எவ்வாறு தான் பார்த்தாலும் இந்த இடத்திலே KKR அணியினுடைய வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அதனை அடுத்து 10ஆம் இலக்க வீரராக KKR அணி சார்பாக ஸ்பென்சர் ஜோன்சன் மற்றும் 12ஆம் இலக்க வீரராக ஹர்ஷித் ராணா ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த வீரர்களும் தரமான வீரர்களாக இருப்பது KKR அணிக்கு ஒரு ஆறுதல் ஒன்றினை கொடுத்திருக்கின்றது. மறுபக்கம் RCB அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த இடத்திலே ஜாஸ் தயால், அதே போன்று 12ஆம் இலக்க வீரராக அவர்கள் இந்த இடத்தில் நுவான் துஷார் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய இந்த 10ஆம் இலக்க மற்றும் 12ஆம் இலக்க வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் பலமானதாக அமைந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் சிறிய ஒரு இடைவெளியிலே RCB அணியினுடைய பிளேயிங் பலமானதாக காணப்பட்டது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.